பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 17வது வசனம் சொல்லுகிறது பிறகு, அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையில் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை சிறப்படுத்தினார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அருமையான ஒரு வார்த்தை. அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்தான். பொறுமையாய் அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையில் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி நிச்சயமுள்ளவரால் ஒரு ஆணையினாலே அதை சிறப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தான். நேகருக்கு பொறுமை இருக்காதுங்க. ஜெபம் பண்ணிட்டு அந்த ஜபத்துல அந்த விண்ணப்பத்தை கேட்கலன்னா முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. முறுமுறுப்பு இருக்கிற இடத்துல தேவன் வாசம் பண்ண மாட்டார், அதற்கு பதில் கொடுக்க மாட்டார். ஆபிரகாம் முறுமுறுக்கல. அல்லேலூயா. அப்ப பொறுமையாய் காத்திருந்தான், அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தான். இப்ப பாருங்க, சந்ததியே இல்லை. சந்ததி இல்லாத போதுதான் வெளியே அழைத்து உன் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் ஒன்று இவ்வளவா உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அப்ப விசுவாசித்தார், எனக்கு சந்ததியை கர்த்தர் தருவார் என்று சொல்லி. இப்போ விசுவாசித்த வேளையிலே கர்த்தர் அங்கு கிரியை செய்தார். அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை சிறப்படுத்தினார். ஆணையிட்டு கொடுத்ததை அவர் நிறைவேற்றினார். அப்ப ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அதே போல பொறுமையாய் காத்திருப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தரிடத்துல. தகப்பனே, மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிற சோத்திரம். நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தம் உள்ள கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம். பொறுப்படுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிய ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.